வெல்கம் டு சிறப்பு சுவை. இன்றைக்கி ஒரு சுவையான பால் கேக் பண்ணலாம். அதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் வெண்ணெய் போட்டிருக்கேன், அன்சால்டட் பட்டர் போட்டுட்டு ஒரு 80 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும். ஸ்வீட் நிறைய பிடிக்கும்னா 100 கிராம் போடலாம், இல்லைன்னா ஒரு 80 கிராம் போட்டுக்கலாம். சர்க்கரை, இது ரா சுகர், அதனால் கலர் கொஞ்சம் இப்படி இருக்குது. ரா சுகரும் போடலாம், ஒயிட் சுகரும் போடலாம். போட்டுட்டு இந்த 1 லிட்டர் பாலுக்கு இப்போது ஒரே 1 ஸ்பூன் ரவா போடணும். இந்த ஒரே 1 டீஸ்பூன் ரவா தான் போடணும். போட்டாக்க அது அந்த பதத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால இப்போ அதை போட்டுட்டு ஹைலியே வச்சு நல்லா கலரணும், இல்லைன்னா பால் பொங்கி வழிஞ்சிரும். அதனால் கலரிண்டே இருக்கணும். அது பொங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அதை கலரி விட்டோம்னா அதுக்குள்ளே அதில் சர்க்கரை, அந்த வெண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் ஹைலியே வச்சு கலரின்னு இருக்கணும். கேர்ஃபுல்லாக பார்த்து கலரி விடணும். அந்த வெண்ணெய் அதில் உருகி வரைச்சே பார்த்தா அது கொதிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த சூடு அந்த அளவுக்கு ஏறி இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கச்சே அது பொங்கி மேலே மேலே வரும். இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு அதை கலரி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 2-3 தடவை அந்த மாதிரி கலரி விடணும். ஏன்னா பொங்கி பொங்கி மேலே வரும். அதுக்கப்புறமா அது பொங்கி வழியாது. அதனால் அது வரையில் கொஞ்சம் 2-3 தடவை இந்த மாதிரி பொங்கி வரைச்சே நான் கலரி விட்டுட்டோம்னாக்கா தானே கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி விட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை கலரி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு முக்கியமாக அடிகனமான பாத்திரம் வைக்கணும், இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் கடாயில் பண்ணலாம். அப்போ அவ்வளவு அடி பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா அந்த பாலோட அளவு சுண்டிகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். பாலும் கெட்டி ஆகிட்டே வரும். அது எவ்ரி 10 மினிட்ஸ் பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த பால் கேக்கை எதில் கொட்ட போகிறோமோ அந்த பிளேட்டை எடுத்து நான் இப்போ அதில் அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா ரேப் பண்ணி விட்டுருக்கேன். அலுமினியம் ஃபாயில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ரேப் பண்ணலாம், இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தாலும் அதில் போடலாம். ரெண்டுமே இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அந்த தட்டை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ பார்த்தா ஒரு 15-20 நிமிஷத்தில் பார்த்தா இந்த மாதிரி பாதி ஆகிருக்கும். பால் நம்ம வச்சதுலேருந்து அளவு பாலும் கொஞ்சம் கெட்டி ஆகிருக்கும், கலரும் கொஞ்சம் மஞ்சளாக மாறி இருக்கும். இப்போ அந்த பாதி அளவு பால் வத்தினதுக்கப்புறமா அதில் ஏலக்காய் பொடி போடணும். ஏலக்காய் பொடி இந்த பாதி வத்தினதும் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுட்டு அது பாதி அளவு வரைச்சி மேலேருந்து பார்த்தோன்னாலே தெரியும் பாதி ஆகிடுது. அப்போது இந்த ஏலக்காய் பொடியை போட்டோன்னா அந்த வாசனை நல்லா இருக்கும். கடைசியில் போடுறத விட இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த ஏலக்காய் பொடி போட்டோன்னே ஏலக்காய் பொடி இந்த பால் பாதி வற்றி எடுத்து அந்த வெண்ணெய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் அதை போட்டு கிளறிட்டு திருப்பி அதை வெயிட் பண்ணி அங்கேயே பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும். பார்த்தா இன்னும் கொஞ்சம் எவ்ரி 8-10 நிமிஷத்தில் ஒரு தடவை இது மாதிரி கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலரிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வெயிட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரைச்சி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த இது நல்லா குறையிறது தெரியும். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையில் ஆகலாம், பாலோடைய தன்மையை பொறுத்து. சில சமயம் பால் நல்லா திக்காக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே சுண்டி வந்துடும். அதனால் நீங்கள் பார்க்கணும் அதை. இப்போ பார்த்தா நல்லாவே ஒரு 30 நிமிஷத்தில் பார்த்தோன்னாக்கா 30-35 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்டி இப்படி கெட்டியாக இருக்கும். இந்த மாதிரி அது கெட்டியாகச்சே கண்டிப்பாக பக்கத்தில் இருந்து கேர்ஃபுல்லாக கலரி விடணும், இல்லைன்னா கண்டிப்பாகவே அதை அடிப்பிடிச்சு காந்தி கருப்பாக போயிடும். அதனால இப்போ சைடெல்லாமும் நல்லா எடுத்து விட்டு இந்த மாதிரி கலர்றது தான் முக்கியம். இப்போது அப்போ தான் பாலும் வேஸ்ட் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலரி விடச்சே பார்த்தா ஸ்பீடாக கெட்டி ஆகும் ரொம்ப சீக்கிரம். அது இந்த இப்போ ஸ்டேஜ் வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமே அது கெட்டிப்பட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ ரவையும் போட்டிருக்கிறதுனால இன்னும் கூட ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சம் அந்த ரவை நல்லா மிக்ஸ் ஆகி அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பால் ரொம்ப ஒட்டின்னு இருக்குது அடியில் அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் ஒரே 1 டீஸ்பூன் நெய் விடலாம், அதுக்கு மேலே வேண்டாம். அது ஒட்டலைனாக்க நெய் விட வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப ஒட்டின்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாக்கா அப்போ ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டோம்னா நல்லா திரண்டு வந்துடும்.
இல்லைன்னா விட வேண்டாம். ஏன்னா பாலில் ஏற்கனவே ஃபேட் இருக்குது, வெண்ணெயும் போட்டிருக்கோம். பட் சில பாலோட தன்மையில் அந்த மாதிரி ஆகலாம். அப்படி ஆச்சுன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா விட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி சைட்லேருந்து கிளறி நம்ம விடச்சேன்னா வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம அந்த ஸ்வீட்டை பண்ணலாம். இல்லைனா ஓரம் பூரா பாதி ஒட்டின்றோம். அது ஒட்டின்றதுனாக்க எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சீக்கிரம் காஞ்சிரும் அது பாத்திரத்தோடையே. அது அப்படியே தண்ணி கொட்டி ஊற வைக்கிற மாதிரி ஆகிடும், அதில் வேஸ்ட் ஆகிடும். அதனால சைடெல்லாம் நல்லா சுரண்டி தான் எப்போதுமே பால் காய்ச்சச்சே எடுத்து விடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலரி விடச்சே பார்த்தா சின்ன சின்ன நூல் மாதிரி வரும். அப்படியே அந்த கரண்டிக்கும் அந்த பால் கேக்குக்கும் நடுவில் சின்ன சின்ன நூல் மாதிரி வரும். அப்போ அந்த பதம் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி வந்து பாத்திரத்தில் துளி கூட ஒட்டாமல் இப்படி கலரி விடச்சே பார்த்தோன்னா பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் இருந்தால் அது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அதை பிளேட்டில் கொட்டிடணும். அந்த பிளேட்டில் கொட்டி நல்லா ஒரு கத்தியோ இல்லை ஃப்ளாட்டான கரண்டியோ வச்சு அதை நல்லா ஸ்மூத் பண்ணி விடணும் மேலே. இப்போ ஸ்மூத் பண்ணி விட்டாக்க தான் அந்த ஷேப்லேயே நிற்கும். அது நல்லா அதை அந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்டுட்டோம். இப்போ கொஞ்சமாக அந்த கரண்டியில் இருக்கிறத எடுத்து இப்படி பார்த்தோன்னா கையில் ஒட்டாமல் திரண்டு வரும். அப்போது அது ஆயிடுத்து, கரெக்டான பதத்தில் ஆயிடுத்துன்னு அர்த்தம். இப்போ நம்ம அதை வந்து ஒரு அரை மணி இல்லை 3/4 மணி நேரம் அப்படியே தொடாமல் வச்சாதான் பீஸ் போட முடியும். இல்லைன்னா கத்தியில் ஒட்டின்ட்டு வரும், பீஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆறினா தான் பீஸ் போட முடியும். இந்த மாதிரி பீஸ் போட்டதும் பார்த்தா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம கிச்சன்லேயே கடையில் வாங்கக்கூடிய ஒரு பொருளை பண்ணி சாப்பிடுச்சே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இதை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். இதுதான் நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்குறது முதல் தடவைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.